தாயோட மனச புரிஞ்சிக்காம இத்தனை நாள் நான் உன்னை சித்திரவதை பண்ணிட்டேன். இந்த தப்புக்கும் பாவத்துக்கும் நான் பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும். தாய் பாசத்துல தவிக்கிற உன்ன உன் மகளோட சேர்த்து வச்சா என்னன்னு யோசிக்கிற. இது டார்ச்சர் இல்ல பொன்மணி, உதவி. ஒரே ஒரு போன் கால் பண்ணா போதும், அந்த அற்புதம் நடந்துரும். இல்ல உன் மக சாருவோட போன் நம்பர் வேணுமா? அதுவும் என்கிட்ட இருக்கு. உனக்கு இடத்துல இருக்குன்னா எடுத்து காலி பண்ணணும், அதானே உன் எண்ணம்? ஐயோ அப்படி இல்ல பொன்மணி. அப்படி நினைக்கிறவன் பழைய இளங்கோ. கம்பீரமா உலாவுன நீ மனநோயாளியா மாறிடக்கூடாது. டேக் கேர். அங்கிள், நான் வேணா பாலாஜி கிட்ட இன்னொரு தடவை பேசிட்டு நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லி பார்க்கட்டுமா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல சாரு, எல்லாம் சால்வ் ஆயிடுது. நீங்க மனசு மாதிரி பாலாஜி லவ் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? அந்த ஜாப்பனீஸ் கேர்ள் அவனை விட்டுட்டு போயிட்டா. ஆனா அதுலயும் ஒரு அட்வான்டேஜ்மா அவனுக்கு. இந்த ஷார்ட் கேப்ல அரைகுறையா ஜாப்பனீஸ் பாஷையை அவன் கத்துன்னு இருக்கா. இத பார்க்கலை, அவங்க போக்கே சரியில்லை. உங்க அம்மா சீரியல் பாக்கறதே நிறுத்திட்டா. உங்க அப்பா ஆபீஸ்க்கு லீவ போட்டுக்கிட்டு என்கிட்ட முள்ளு முள்ளுன்னு சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கான். நானே குழப்பத்துல இருக்கேன். இதுல அடுத்து உங்க ப்ராப்ளம் எனக்கு எதுக்கு? இது பாருங்க எம்ஆர்பி, உங்க விளையாட்டுக்கு நான் வரல. நான் ஜூஸ். அம்மா, அவளுக்கு எதனால டைவர்ஸ் ஆச்சு? அவள் டிவோர்ஸிங்கிறதே நேத்து தான் எனக்கு தெரிய வந்தது. ஐ வாஸ் டோட்டலி ஷாக்ட். ஸ்மார்ட் கேர்ள். அவளை லூஸ் பண்ணவன் நிச்சயம் முட்டாளா தான் இருக்கணும். நானும் முட்டாளா இருப்பேன். லோ சேலரி, ஓவர் ஒர்க் லோட் இதெல்லாம் நினைச்சு நானும் இந்த வேலையை ரிசைன் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா அப்படி பண்ணிருந்தா நானும் ஒரு முட்டாள். இனிமே மீராவா என்ன கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுற வரைக்கும் நான் இந்த கம்பெனியை விட்டு போக மாட்டேன். ஆமா, அந்த சீரியலுக்கு நான் தான் கோட் ஆயிட்டுறேன். ஏய், என்னமோ ஜிஏ டைரக்ட் பண்ற மாதிரி மெதப்பல தெரியாத. நிச்சயம் ஒரு நாள் மதன் சார் வச்சு நான் டைரக்ட் பண்ணுவேன். ஏ, உங்களுக்கு பொறாமையா இருக்கா? இன்னைக்கு இவரு மதன் சார் முன்னாடி உட்கார முடியாது. ஆனா நாளைக்கு நான் டைரக்டர் ஆயிட்டா அவர் கூட சரிக்கு சமமா உட்காருவேன். ஏண்டா ஜிக்கு சரிசமமா உட்காரணும், அதுக்காக தான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்தியா? மாமா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அக்கா இதை வாங்கிக்க. பிடிக்கா, என் நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வரவான். உங்களை போய் தப்பா நினைச்சிட்டானே. பத்து அசட்டு பத்து. அவன் என்ன தப்பா நினைக்கிறது இருக்கட்டும், அவனுக்குள்ள இருக்கிற லட்சிய வெறி அது அணையாம இருந்தா போதும். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணமும் பண்ணிண்டா. இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாம்மா பெங்களூருக்கு போய் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கலான்னு இருக்கேன் நானு. நல்ல விஷயம் அங்கிள், ஆல் தி பெஸ்ட். சாரு, பொய் சொல்றத பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன், நீங்க இப்ப சொன்னதெல்லாம் பொய்யா? There is a saying, தெரியுமா? 100% பொய்யும் இல்ல, 100% உண்மையும் இல்ல. இந்த சேயிங் ஒண்ணும் பொய் இல்லையே. அதே சமயம் உண்மையும் இல்லையே. நீ இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. பொய் சொல்றத பத்தி நீ என்ன நினைக்கிற? எதுக்கு பொய் சொல்லணும்? பொய் சொல்றதுக்கும் தனி சாமர்த்தியம் வேணும். அது சொல்றவங்களுக்கும் அவஸ்தை, கேக்குறவங்களுக்கும் கஷ்டம். இதை விட உண்மையை சொல்லிட்டு நேர்மையாவே இருந்துட்டு போலாமே. அங்கிள், எனக்கு பொய் சொல்றவங்களை கண்டாலே பிடிக்காது. வெல் செட் சாரு. ஒருத்தன் ஒரு பொய்யை சொல்லிட்டு பல வருஷங்களா அதை அப்படியே அவன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் என்ன பண்ணலாம்? உண்மையை சொல்லிடுறது பெட்டரா, இல்ல அந்த பொய்ய அப்படியே மெயின்டைன் பண்றது பெட்டரா? வாட் டு யூ ஃபீல்? என்கிட்ட கேட்டா உண்மையை சொல்லிடுறது தான் பெட்டர். அதனால என்ன கான்சிக்வன்சஸ் வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். ஏன் அங்கிள், அந்த கணவன் மனைவி பிரிவுக்கு பொய் தான் காரணமா? ஆமா.